எல்லாருக்கும் வணக்கம் மாணவர்களே. லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, 19 மற்றும் 20ஆம் நூற்றாண்டுகளில் தமிழ்நாட்டின் சமூக அரசியல் இயக்கங்களின் வளர்ச்சி அப்படிங்கிற டாபிக்ல, சமூக சீர்திருத்த இயக்கங்களின் தலைவர்கள், அதாவது வள்ளலார், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அயோத்திதாசர், ராமலிங்க ஐயா வைகுண்டர், அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா தாழ்த்தப்பட்ட இயக்கங்களைச் சார்ந்த ரெட்டைமலை சீனிவாசன், எம்.சி. ராஜா போன்ற தலைவர்கள பத்தியெல்லாம் வந்து பார்த்திருந்தோம். சரிங்களா? இன்னைக்கு அதோட கன்டினியூட்டில வந்து நம்ம பார்க்க போறது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தொழிலாளர் இயக்கங்களும் மற்றும் பெண்கள் சார்ந்த இயக்கங்களும் வந்து நம்ம பார்க்க போறோம். வெல்கம் டூ விஆர் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. இது உங்கள் விஆர். ஸோ குரூப் 2 டிஏக்காக கிளாஸஸ் எல்லாம் வந்து பார்த்துட்ருக்கோம். மறக்காம விஆர் டிஎன்பிஎஸ்சி அகாடமிக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது குரூப் 2 டிஏக்காக படிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கும் மறக்காம வந்து ஷேர் பண்ணுங்க. கிளாஸ்க்குள்ள போலாம். சரிங்களா? நான் லாஸ்ட் கிளாஸ்ல சொன்ன மாதிரி, இந்த 19 மற்றும் 20ஆம் நூற்றாண்டுகளில் சமூக அரசியல் சீர்திருத்த இயக்கங்கள பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா, இதில வந்து மொத்தமா ஒரு 4 டாபிக் இருக்குன்றத லாஸ்ட் கிளாஸே பார்த்திருந்தோம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா, சமூக சீர்திருத்த இயக்கங்கள். அதுதான் வந்து அந்த வள்ளலார், ராமலிங்க அடிகள், அப்புறம் வந்து அயோத்திதாசர் போன்ற இயக்கங்கள். சரிங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, பெண்கள் இயக்கங்கள், தொழிலாளர் நலன் சார்ந்த இயக்கங்கள், தமிழ் மொழி சீர்திருத்த இயக்கங்கள். இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து இந்த ஒரு டாபிக். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போறது வந்து எது அப்படின்னா, தொழிலாளர் நலன் சார்ந்த இயக்கங்கள். தொழிலாளர் நலன் சார்ந்த இயக்கங்கள், இந்த இயக்கம் வந்து தோன்றுவதற்கான காரணம் என்ன? இதில வந்து தமிழ்நாட்டில யாரெல்லாம் வந்து கொஞ்சம் சிறப்பா செயலாற்றுனாங்க, அவங்க பத்தியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த டாபிக் வந்து கொஞ்சம் ஓவர் ஆயிரும். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு வந்து தொழிலாளர் இயக்கங்கள். தொழிலாளர் இயக்கங்கள் வந்து உருவாகுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல் உலகப் போர் தான். சரிங்களா? முதல் உலகப் போர் காலகட்டத்தில பார்த்தோம் அப்படின்னா, எண்ணற்ற நாடுகள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, நிறைய தொழிற்சாலைகள் வந்து நிறுவுறாங்க. அது எந்த மாதிரியான தொழிற்சாலைகள் அப்படின்னா, இந்த பீரங்கி, துப்பாக்கி மற்றும் ஆயுத தொழிற்சாலைகள் நிறைய நிறுவுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மருத்துவ உபகரணங்கள் இதுக்கான தொழிற்சாலைகள் நிறைய நிறுவுறாங்க. எப்போ அந்த 1914 டூ 18 அந்த காலகட்டத்தில பார்த்தீங்களா? சரிங்களா? அந்த சமயத்தில பார்த்தோம் அப்படின்னா, அந்த முதல் உலகப் போர் வந்து முடியுது. 1918ல முடியுது. முதல் உலகப் போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பல்வேறு நாடுகள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, அப்படியே அந்த தொழிலாளர்களை வந்து வேலைய விட்டு நீக்குறாங்க. சரிங்களா? வேலைய விட்டு நீக்குறாங்க. ஒரு கட்டத்தில வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அ தொழிற்சாலைகள்லாம் வெறும் வெறும் கூடங்களாக மாற்றப்படுகிறது. சரிங்களா? எல்லாரும் வேலைய விட்டு நின்னுடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நெறைய வந்து அந்த பசி, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வறுமை, பஞ்சம் உள்ளிட்ட மறுபடியும் வந்து இந்த மாதிரியான காரணங்கள்லாம் மறுபடியும் வந்து உருவாகுது. சரிங்களா? இந்த சமயத்தில தான் பார்த்தோம் அப்படின்னா, இதே மாதிரியான ஒரு காரணம் இந்தியாவிலும் நடைபெறுது. குறிப்பா இங்கிலாந்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, முதல் உலகப் போர்ல இந்தியா வந்து சப்போர்ட் பண்ணும். ஆனாலும் முதல் உலகப் போர் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நெறைய தொழிற்சாலைகள வந்து குளோஸ் பண்றது மட்டும் இல்லாம, நெறைய பேர வந்து வேலைய விட்டு நீக்கிருவாங்க. சரிங்களா? அந்த சமயத்தில சென்னை மாகாணத்தைச் சேர்ந்த ஒரு 4 பேர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, விடுதலை போராட்டத்துல வந்து முக்கிய பங்கு வகிச்சிருப்பாங்க. அது யார் யாரு அப்படின்னா, பி.பி. வாடியா, திருவிக, வரதராஜுலு, சிங்காரவேலர். சரிங்களா? இதுல இந்த பி.பி. வாடியாவ பத்தி நம்ம தனியா பார்க்க போறது கிடையாது. ஏன் அப்படின்னா, அவர் வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, ஆக்சுவலா அவங்கள பத்தி ஸ்கூல் புக்லயுமே பெருசா எதுவும் தரல பி.பி. வாடியா பத்தி. அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, 1916ல தன்னாட்சி இயக்கத்த வந்து ஹோம் ரூல் மூவ்மெண்ட் அப்படின்ற பேர்ல அன்னி பெசன்ட் அம்மையார் அயர்லாந்திலிருந்து வந்த அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, 1916ல அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து ஹோம் ரூல் மூவ்மெண்ட் தன்னாட்சி இயக்கத்த வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த தன்னாட்சி இயக்கத்தை ஒட்டி இந்த பி.பி. வாடியா வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, இந்த தொழிற்சங்கங்கள், அப்புறம் தொழிலாளர் போராட்டங்கள் அந்த மாதிரியான போராட்டங்கள் வந்து முன்னெடுத்திருப்பாரு. சரிங்களா? அந்த மாரி தான் வந்து ஸ்கூல் புக்ல வந்து குடுத்துருக்காங்க. சரிங்களா? திருவிக, வரதராஜுலு, சிங்காரவேலவர் அவங்கள பத்தி நம்ம பார்ப்போம். இதில ஒரு பகுதியா நம்ம என்ன பார்ப்போம் அப்புட்ன்னா, 1918ல சென்னை தொழிலாளர் சங்கம் அப்படிங்கிற ஒரு ஐம்பெரும் நிறுவனத்த பத்தி பார்ப்போம். அது மட்டும் இல்லாம சென்னையில வந்து அப்போதைய சென்னை மாகாணத்தின் அப்போதைய முக்கியமான தொழிற்சாலைகள்லாம் எது எது அப்படின்னா, இந்த கர்நாடிக் மில், அப்புறம் வந்து பக்கிங்ஹாம் தொழிற்சாலை, அதுக்கப்புறம் வந்து டிராம்வே தொழிற்சாலை. சரிங்களா? இதெல்லாம் தான் வந்து அந்த காலத்தில வந்து ஒரு ரொம்ப முக்கியமான தொழிற்சாலைகளா இருக்கு. ஸ்டூடண்ட்ஸ் இதில நம்ம முதல்ல பார்க்க போற நபர் யாரு அப்புட்ன்னா, சிங்காரவேலவர். சரிங்களா? சிங்காரவேலவர். இவர் வந்து யாரு அப்புட்ன்னா, மயிலாப்பூரைச் சேர்ந்த ஒரு மீனவ குடும்பத்தைச் சேர்ந்தவர். சரிங்களா? மயிலாப்பூரைச் சேர்ந்த ஒரு மீனவ குடும்பத்தைச் சேர்ந்தவர். அவருடைய காலம் 1860லிருந்து 1946. இவரும் பார்த்தோம் அப்புட்ன்னா, ஆரம்பத்தில எல்லார் மாதிரி வந்து காங்கிரஸ்ல சேர்ந்து விடுதலை போராட்டத்தில ஈடுபட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்புட்ன்னா, பெரியாரின் சுயமரியாதை கருத்துக்கள்ல ஈர்க்கப்பட்டு சுயமரியாதை இயக்கத்தில வந்து ஜாயின் பண்ணுவாரு. அப்புறம் இவர் ஒரு வழக்கறிஞரும் கூட, பொதுவுடைமை தலைவரும் கூட. சரிங்களா? பொதுவுடைமை கட்சியை நிறுவன அதாவது கம்யூனிஸ்ட் கட்சின்னு சொல்லுவாங்க இல்லையா? கம்யூனிஸ்ட் பாச் கட்சி கட் சாரி கம்யூனிஸ்ட் க சாரி கம்யூனிஸ்ட் கட்சியை நிறுவன ஆரம்ப கால தலைவர்கள்ல வந்து இவரும் ஒருத்தர். இந்த கிருபாலினி அம்மையார், அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஜே.பி. நாராயண், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, அந்த இவரு எம்.என். ராய், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சிங்காரவேலர் இவங்க எல்லாரும் பார்த்தோம் அப்படின்னா, 1925ல பார்த்தோம் அப்படின்னா, இந்த
கம்யூனிஸ்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ எந்த காலத்தில் வந்து அப்படின்னா 1925. ஸோ அதில் வந்து இவரும் ஒருத்தர் சரிங்களா. ஸோ இவரை பற்றியான ஒரு கூற்று வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவர் மட்டும் வட இந்தியாவை சேர்ந்த ஒரு ஷர்மா வகுப்பினரை சார்ந்தவராக இருந்திருந்தால் இவருக்கு மாஸ்கோலேயே வந்து செலவு வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரை பற்றி சொல்கிறாங்க. சரிங்களா, யார் சொல்கிறான்னு ஒரு பொதுவான கூற்று தான். ஸோ யார் சொன்னான்றதெல்லாம் இல்லை. ஸோ இவர் மட்டும் வட இந்தியாவை சார்ந்தவராக இருந்திருந்தால் இவருக்கு மாஸ்கோவிலேயே வந்து நாங்கள் செலவு வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இவர் தான் 1918 சென்னை தொழிலாளர் சங்கம். ஸோ 1918 சென்னை தொழிலாளர் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சங்கம் உருவாகிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் வந்து யார் இருக்கார் அப்படின்னா இவர் தான். அது இதை ஒட்டி பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து 1918 சென்னை தொழிலாளர் சங்கம் வந்து ஆரம்பிப்பாங்களா. இதையோ ஒட்டி மதுரையில் பார்த்தோம் அப்படின்னா ஜார்ஜ் ஜோசப் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். ஸோ ரோசாப்பூ துறை அப்படின்னு சொல்லிட்டு மதுரை மக்களால் அழைக்கப்பட்ட ஜார்ஜ் ஜோசப் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா மதுரையில் வந்து ஹார்வி மில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மில் இருக்கும். ஸோ மதுரையில் ஹார்வி மில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மில் இருக்கும். அதில் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா மதுரை தொழிலாளர் சங்கத்தை வந்து ஆரம்பிப்பார். யார்? ஜார்ஜ் ஜோசப் சரிங்களா. ஸோ சென்னை தொழிலாளர் சங்கம் 1918 சிங்காரவேலவர். மதுரை தொழிலாளர் சங்கம் அதே 1918 ஆனால் ஜார்ஜ் ஜோசப் சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா முதலாக மே தினத்தை உருவாக்குனது இவர் தான். ஸோ மே தினம் கொண்டாட்டமான மே 1 தொழிலாளர் தினமாக கொண்டாடணும் அப்படிங்கிறத வந்து அனுசரிக்க சொன்னது வந்து யார் அப்படின்னா சிங்காரவேலவர் தான். ஆண்டு 1923 சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் அதே ஆண்டு 1923 ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிக்கிறது. அது என்ன அப்படின்னா விவசாய தொழிலாளர் கட்சி, அதாவது லேபர் கிசான் பார்ட்டி ஆஃப் ஹிந்துஸ்தான், அதாவது ஹிந்துஸ்தானின் விவசாய தொழிலாளர் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியை வந்து ஆரம்பிக்கிறாரு. லேபர் கிசான் பார்ட்டி ஆஃப் ஹிந்துஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியை வந்து ஆரம்பிக்கிறாருங்களா. அடுத்து இவருடைய பட்டங்கள்னு இவருடைய பத்திரிகைகள்னு பார்த்தோம் அப்படின்னா தொழிலாளன், லேபர் கிசான் கெசட், அப்புறம் பார்த்தோம்னா பெரியாரினுடைய குடியரசு இதழையும் பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து கட்டுரை வந்து எழுதியிருக்காரு சரிங்களா. ஸோ தொழிலாளன், லேபர் கிசான் கெசட், குடியரசு, அதாவது பெரியாரினுடைய குடியரசு பத்திரிகையில் வந்து கட்டுரை எழுதியிருக்காரு சரிங்களா. இதில் வந்து தொழிலாளனும் லேபர் கிசான் கெசட் அப்படிங்கிறது வந்து இவருடைய பத்திரிகை, குடியரசு அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா பெரியாருடைய பத்திரிகை. அதில் வந்து கட்டுரை எழுதியிருக்கார். ஸோ இவர் வந்து பெரியாரின் கருத்துக்களால் வந்து ஈர்க்கப்பட்ட தலைவர்களில் இவரும் ஒருத்தர். ஸோ சுயமரியாதை இயக்கத்தில் வந்து இவருமே வந்து ஒரு ஒரு அங்கமாக தான் இருப்பார் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இவர் மேலே 1924 கான்பூர் சதி வழக்கு பதியப்படுது. ஸோ கான்பூர் சதி வழக்கு அப்படின்னா போல்ஸ்விக் ரெவல்யூஷன் அப்படின்னுவாங்க. ஸோ போல்ஸ்விக் சதி. ஸோ கான்பூர் சதி வழக்கோட இன்னொரு பேர் வந்து என்ன அப்படின்னா போல்ஸ்விக் சதி. ஸோ அது என்ன போல்ஸ்விக் சதி அப்படின்னா 1917 வந்து ரஷ்யாவில் வந்து ரஷ்ய புரட்சி நடக்கும் சரிங்களா. ஸோ 1917 ரஷ்யாவில் ரஷ்ய புரட்சி நடக்கும். ஸோ யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா அந்த லெனின், ஸ்டாலின் போன்ற தலைவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரஷ்யாவில் வந்து அந்த கட்சிகளை தோற்கடித்து கம்யூனிசம் என்று அழைக்கப்படும் பொதுவுடைமைவாதத்தை வந்து ரஷ்யாவில் வந்து ஆரம்பிப்பாங்க. ஸோ அதே கம்யூனிசம் என்று அழைக்கப்படும் பொதுவுடைமைவாதத்தை இந்தியாவிலையும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் நினைப்பாங்க. ஸோ அதில் முக்கியமானவர் யார் அப்படின்னா எம்என் ராய், கிருபாலினி, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த சிங்காரவேலர் போன்ற தலைவர்கள்லாம் வந்து இவங்களும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா இந்தியாவிலையும் வந்து இந்த பொதுவுடைமைவாதத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நினைப்பாங்க சரிங்களா. ஸோ இவங்க எல்லாரும் வந்து பொது உடைமைவாதத்தை வந்து கொண்டு வராங்க, கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு ஆங்கிலேய அரசு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா 1924 இவங்க மேலே வந்து கான்பூர் சதி வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்பூர் சதி வழக்கு போட்டு இவர் வந்து ஜெயிலில் போட்டுருவாங்க. ஸோ அதில் கைதானவர்கள் சிங்காரவேலவரும் ஒருத்தர் சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 1925 அதே கான்பூரில் பார்த்தோம் அப்படின்னா எம்என் ராய், அப்புறம் சிங்காரவேலவர் போன்றவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பொது உடைமை கட்சி, அதாவது கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் ஹிந்துஸ்தான் சிபிஐ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு கட்சி இருக்கு இல்லையா. ஸோ கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, அதாவது சிபிஐ என்று அழைக்கப்பட்ட பொதுவுடைமை கட்சி எப்போ நிறுவுறாங்க அப்படின்னா 1925. அதனுடைய நிறுவனர்களில் சிங்காரவேலவரும் ஒருத்தர் சரிங்களா. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இவருடைய பட்டங்கள்னு பார்த்தோம் அப்படின்னா புரட்சி புலி, சிந்தனை சிற்பி சரிங்களா. புரட்சி புலி மற்றும் சிந்தனை சிற்பி. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இவரை பற்றி பாவேந்தர் பாரதிதாசன் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா போர்க்குணமுக்க போர்க்குணமிக்க செயல் முன்னோடி, பொது உடைமைக்கு ஏகுக அவன் பின்னாடி. ஸோ இப்போ யார் சொல்லியிருக்கா அப்படின்னா பாவேந்தர் பாரதிதாசன். அடுத்து வந்து அண்ணா வந்து இவர் பேரறிஞர் அண்ணா வந்து இவரை பற்றி என்ன சொல்றாரு அப்படின்னா வெட்டுக்கிளிகளும் பச்சுவந்திகளும் நினைவு கூறப்படுகின்ற இவ்வேளையில் அஹ், சிங்காரவேலவர் போன்ற புரட்சி புலிகள் மறக்கடிக்கப்பட்டு விட்டனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு எழுச்சிமிக்க உரையை வந்து யார் ஆற்றுறா அப்படின்னா அண்ணா வந்து இயற்றுறாரு. அது என்ன அப்படின்னா வெட்டுக்கிளிகளும் பச்சுவந்திகளும் நினைவு கூறப்படுகின்ற இவ்வேளையில் புரட்சி புலி சிங்காரவேலவர் போன்றோர் மறைக்கப்பட்டுள்ளனர் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றா அப்படின்னா அண்ணா வந்து சொல்றாருங்க. ஸோ இதில் முக்கியமானது பார்த்தோம் அப்படின்னா 1920 அக்டோபர் 31 அகில இந்திய தொழிலாளர் சங்கத்தின் முதல் மாநாடு சரிங்களா. ஸோ அகில இந்திய தொழிலாளர் சங்கத்தின் முதல் மாநாடு ஏஐடியூசி. ஸோ இப்போ நிறைய பார்த்துருப்பீங்க, ஒரு ரெட் கலர் ஃப்ளாக் இருக்கும், அதில் கூட ஸ்டாரு, அப்புறம் கதிரருவாள் இந்த மாதிரியான சின்னம்லாம் அதில் இருக்கும் சரிங்களா. ஸோ இது பிறகு அந்த முக்காவாசி அந்த பேருந்து தொழிலாளர், இந்த பேருந்து பணிமனைன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் பார்த்தோன்னா ஏஐடியூசியில் தான் இருக்கும் சரிங்களா. ஸோ அகில இந்திய தொழிலாளர் சங்கத்தினுடைய முதல் மாநாடு வந்து எங்கே நடக்குது அப்படின்னா பம்பாயில் நடக்குது. எப்போ அப்படின்னா 1920 அக்டோபர் 31. அதில் வந்து வரவேற்புரையை வந்து யார் ஆற்றுவா அப்படின்னா சிங்காரவேலவர் தான் ஆற்றுவார் சரிங்களா. ஸோ வரவேற்புரையை வந்து ஆற்றுனது யார் அப்படின்னா சிங்காரவேலவர். அகில இந்திய தொழிலாளர் சங்கத்தின் முதல் மாநாடு பம்பாயில் நடக்குது. எப்போ 1920 அக்டோபர் 31 சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிற நபர் யார் அப்படின்னா திருவிக்கா. ஸோ திருவி
திருவாரூர் விருத்தாச்சலம் கல்யாண சுந்தரனார். ஸோ திருவாரூர் விருத்தாச்சலம் கல்யாண சுந்தரனார். ஸோ இவர் தான் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து நிறைய பட்டங்கள் வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ இப்போ பெரியாருக்கு வந்து வைக்கம் வீரர் அப்படிங்கிற பட்டத்தை வந்து கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அசலாம்பிகை அம்மையாருக்கு வந்து இக்கால ஔவையார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டத்தை வந்து கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து நிறைய பட்டங்கள் வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ அதெல்லாம் நம்ம ஒவ்வொரு கிளாஸாக அவரை ஒவ்வொருத்தரை பற்றி பார்க்குறப்ப பார்த்துருப்போம் சரிங்களா. ஸோ திருவிக்காவின் காலம் 1883 1953 வரைக்கும். ஸோ முழு பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா திருவாரூர் விருத்தாச்சலம் கல்யாண சுந்தரனார். ஸோ திருவாரூர் விருத்தாச்சலம் கல்யாண சுந்தரனார். ஸோ இவர் வந்து காஞ்சிபுரம் அருகே தண்டலம் என்று அழைக்கப்படும் துள்ளம் எனும் கிராமத்தைச் சேர்ந்தவர் சரிங்களா. ஸோ தமிழ் தென்றல் என்றும் அழைக்கப்படுவார். ஸோ தமிழ் தென்றல் திருவிக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இவர் வந்து எனக்கு எங்கே பண்ணியிருக்காரு அப்படின்னா வெஸ்லியன் பள்ளியில் பள்ளி ஆசிரியராக வேலை பார்த்துருக்காரு. ஸோ ஆசிரியராக வந்து எங்கே வேலை பார்த்துருக்காரு அப்படின்னா வெஸ்லியன் பள்ளியில் வேலை பார்த்துருக்காரு சரிங்களா. ஸோ இவருடைய பத்திரிகைன்னு பார்த்தோம் அப்படின்னா தேசபக்தன் நவசக்தி அப்படிங்கிற தேசபக்தன் அப்படிங்கிறது வந்து இவருடைய பத்திரிகை. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா தொழிலாளர் நலனுக்காக நவசக்தி அப்படிங்கிற பத்திரிகை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க சரிங்களா. இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். திருவிக்கா அவர்கள் தொழிலாளர் நலனுக்காக இயற்றப்பட்ட பத்திரிகை வந்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா நவசக்தி சரிங்களா. ஸோ தேசபக்தன் அப்படிங்கிறது காமனாக ஒரு பத்திரிகை. ஆனால் முழுக்க முழுக்க தொழிலாளர் நலனுக்காகவே ஒரு பத்திரிகை வந்து ஆரம்பிக்கிறது. அது என்ன அப்படின்னா நவசக்தி அப்படிங்கிற பத்திரிகை சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் நீதி கட்சியினுடைய திராவிடன் பத்திரிகையில் வந்து நிறைய வந்து கட்டுரை வந்து எழுதியிருக்காரு சரிங்களா. நீதி கட்சியினுடைய திராவிடன் பத்திரிகையில் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா கட்டுரையும் வந்து இவர் வந்து எழுதியிருக்காரு சரிங்களா. ஸோ பத்திரிகைகளும் பார்த்தோம் அப்படின்னா தேசபக்தன் நவசக்தி அது வந்து தொழிலாளர் நலன் சார்ந்த கட்டுரை. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா திராவிடன் வந்து நீதி கட்சியினுடைய திராவிடன் பத்திரிகையிலும் பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து கட்டுரை வந்து எழுதியிருக்காரு சரிங்களா. ஸோ இவருடைய நூல்கள்னு பார்த்தோம் அப்படின்னா மனித வாழ்வும் காந்தியடிகளும். ஸோ மனித வாழ்வும் காந்தியடிகளும் தமிழ் தென்றல் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பெண்ணின் பெருமை. ஸோ பெண்ணின் பெருமை அப்படிங்கிற நூல் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பொதுமை வேட்டல். ஸோ முழுக்க முழுக்க வந்து தொழிற்சங்கத்திற்காக எழுதப்பட்ட நூல் தான் வந்து என்னது அப்படின்னா இந்த பொதுமை வேட்டல் அப்படிங்கிற ஒரு பொது பாடல் தொகுப்பையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து எழுதியிருக்காருங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இவரை பற்றி நீங்கள் வந்து தமிழில் கொஞ்சம் நிறையா படிப்பீங்க. ஸோ தமிழில் வந்து பார்த்தோம் அப்படின்னா காந்தியடிகள் மதுரை வந்த தமிழ்நாடு வந்த போதெல்லாம் அவருடைய பேச்சை வந்து தமிழ் மொழிபெயர்த்தது வந்து இவர் தான். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இவருடைய அந்த நூல்கள் தமிழ் தென்றல் அவர் நூல்லாம் வந்து ஒரு சில ஸ்டாண்டர்டில் பார்த்தோம் அப்படின்னா மனப்பாட பாட்டெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து தமிழில் இவரை பற்றி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நிறைய படிப்போம். நம்ம இவரை பற்றி இதில் வந்து தொழிற்சங்கம் முன்னாடி இவர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வரதராஜுலு. ஸோ மூன்றாவது நபர் யார் அப்படின்னா வரதராஜுலும். ஸோ சேலத்தை சேர்ந்தவர். ஸோ 1887 1957 வரைக்கும் இவருடைய காலம் சரிங்களா. ஸோ 1887 டு 1957. ஸோ சேலத்தை சார்ந்தவர். இவர் வந்து ஒரு முற்போக்காளர் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியை வந்து ஆரம்பிக்கிறார். ஸோ முற்போக்காளர் சங்கம் அப்படிங்கிற அமைப்பை ஏற்படுத்தினது யார் அப்படின்னா இந்த வரதராஜுலு அவர்கள். முற்போக்காளர் சங்கம் அப்படிங்கிற அமைப்பை ஏற்படுத்தினது வரதராஜுலு அவர்கள் சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இவர் ஒரு முற்போக்கு சிந்தனவாதியும் கூட. 1918 ஹார்வி தொழிற்சாலை வேலைநிறுத்த போராட்டத்தில் வந்து இவர் வந்து ஈடுபடுறாரு சரிங்களா. ஸோ 1918 வந்து ஹார்வி தொழிற்சாலை வேலைநிறுத்த போராட்டம். ஸோ ஹார்வி தொழிற்சாலை வந்து எங்கே இருக்குது அப்படின்னா மதுரையில் இருக்குது சரிங்களா. ஸோ மதுரையில் ஹார்வி தொழிற்சாலை வேலைநிறுத்த போராட்டத்தில் யார் ஈடுபடுறா அப்படின்னா அந்த வரதராஜுலு அவர்கள் ஈடுபடுறாங்க. ஸோ அதனால் இவர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தொழிலாளர் தோழர். ஸோ தொழிலாளர் தோழர் அப்படின்னு சொல்லிட்டு என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா வரதராஜுலு அவர்கள். தொழிலாளர் தோழர் என்று அழைக்கப்படுவர் வரதராஜுலு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பெரியார் மற்றும் காமராஜர் இடையே இணைப்பு பாலமாக இருந்தவர் வந்து யார் அப்படின்னா இந்த வரதராஜுலு அவர்கள் சரிங்களா. ஸோ பெரியார் மற்றும் காமராஜர் இடையே இணைப்பு பாலமாக இருந்தது யார் அப்படின்னா வரதராஜுலு அவர்கள். ஸோ இவருடைய பத்திரிகைன்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடு அப்படிங்கிற பத்திரிகை நடத்தினது யார் அப்படின்னா இந்த வரதராஜுலு அவர்கள் தான். ஸோ இதில் தான் பார்த்தோம் அப்படின்னா பென்லாண்ட் எதிர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை வந்து ஒரு கட்டுரைக்காக இவர் என்ன பண்ணார் அப்படின்னா இவருடைய பத்திரிகை வந்து தடை பண்ணிடுவாங்க சரிங்களா. ஸோ பென்லாண்ட் எதிர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பில் வந்து ஒரு கட்டுரை வந்து இந்த தமிழ்நாடு பத்திரிகையில் வரும். ஸோ அதுக்காக பார்த்தோம் அப்படின்னா இவர் இந்த பத்திரிகையை வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக வந்து தடை பண்ணிடுவாங்க சரிங்களா. ஸோ 1916 பிரபஞ்சமித்ரன் அப்படிங்கிற பத்திரிகை. அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1938 இந்தியன் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற பத்திரிகை வந்து இவர் வந்து நடத்திருக்காரு சரிங்களா. ஸோ இவர் தான் பார்த்தோம் அப்படின்னா வரதராஜுலு அவர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது சரிங்களா. ஸோ இந்த 3 பேரை பற்றி நம்ம வந்து பார்த்தோம். ஸோ தொழிலாளர் நலன் சார்ந்த இயக்கங்கள் வந்து இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ தொழிலாளர் நலன் சார்ந்த இயக்கங்களில் எதுக்கான காரணம் தொழிலாளர் நலன் சார்ந்த இயக்கங்கள் உருவாக காரணம்னு பார்த்தோம் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி முதல் உலகப் போர் தான். ஸோ முதல் உலகப் போர் காலத்தில் நிறைய தொழிற்சாலைகள் வந்து உருவாக்குறாங்க. ஆனால் போர் முடிஞ்ச உடனே வந்து பார்த்தோம் அப்படின்னா அத்தனை தொழிற்சாலைகளும் மூடப்படுகிறது சரிங்களா. ஸோ அதே காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் திருவிக்கா வரதராஜுலு மா சிங்காரவேலர் பிபி வாடியா போன்றவர்கள் இருப்பாங்க. ஸோ இதில் பிபி வாடியா வந்து பார்த்தோம் அப்படின்னா 1916 தன்னாட்சி இயக்கத்தின் ஒரு பகுதியாக வந்து தொழிலாளர் போராட்டத்தை வந்து முன்னெடுப்பார் சரிங்களா. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மா சிங்காரவேலரை பற்றி பார்த்தோம். அவருக்கு 1918 சென்னை தொழிலாளர் சங்கத்தை வந்து ஆரம்பிச்சிருப்பார். அதுக்கப்புறம் 1923 மே தினத்தை முதலாக கொண்டாடினவர் இவர் தான். அது மட்டும் இல்லாமல் 1920 அக்டோபர் 31 பம்பாயில் அகில இந்திய தொழிலாளர் சங்கத்தினுடைய முதல் மாநாடு நடக்கும். அந்த மாநாட்டில் பார்த்தோம் அப்படின்னா
இவர் வந்து வரவேற்புரை வந்து கொடுத்துருப்பார் சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இவரால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி வந்து என்ன அப்படின்னா லேபர் கிசான் பார்ட்டி ஆஃப் ஹிந்துஸ்தான் சரிங்களா. அடுத்து பார்த்து பத்திரிகைன்னு பார்த்தோம் அப்படின்னா தொழிலாளன் மற்றும் லேபர் கிசன் கெசாட் அப்படிங்கிற பத்திரிகை. அது மட்டும் இல்லாமல் பெரியாரினுடைய குடியரசு பத்திரிகையில வந்து இவர் வந்து கட்டுரைகள் எழுதியிருப்பார். 1924 கான்பூர் சதி வழக்கில் வந்து இவரும் கைது செய்யப்பட்டார். 1925 பொதுவுடைமை கட்சி உருவாக்குனதில் இவரும் ஒருத்தர் சரிங்களா. ஸோ இவரை பற்றி பாவேந்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்த்தோம். அண்ணா வந்து என்ன சொல்லியிருக்காருங்கிறத பார்த்தோம். இவருடைய பட்டங்கள் புரட்சி புலி மற்றும் சிந்தனை சிற்பி சரிங்களா. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா திருவிக்கா, தமிழ் தென்றல், திருவாரூர் விருத்தாச்சலம் கல்யாண சுந்தரனார். ஸோ காஞ்சிபுரம் அருகே துல்லம் எனும் ஊரைச் சேர்ந்தவர். வெஸ்லியன் பள்ளியில் வந்து ஆசிரியராக வேலை பார்த்துருக்காரு. இவருடைய பத்திரிகைகள் தேசபக்தன் மற்றும் நவசக்தி. இதில் நவசக்தி பார்த்தோம் அப்படின்னா முழுக்க முழுக்க தொழிலாளர் நலன் சார்ந்த கட்டுரைகள் வெளியானது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நீதி கட்சியின் பத்திரிகையான திராவிடனில் பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து கட்டுரை எழுதியிருக்காரு. இவருடைய நூல்கள்னு பார்த்தோம் அப்படின்னா மனித வாழ்வும் காந்தியடிகளும், தமிழ் தென்றல், பெண்ணின் பெருமை, பொதுமை வேட்டல் பார்த்தோம் அப்படின்னா முழுக்க முழுக்க வந்து தொழிற்சங்கத்துக்காக எழுதப்பட்ட பாடல் தொகுப்பு சரிங்களா. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வரதராஜுலு சேலத்தை சார்ந்தவர். இவர் முற்போக்காளர் சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தியிருப்பார். யார் வரதராஜுலு. இவர் ஒரு முற்போக்காளர் சிந்தனைவாதியும் கூட. 1918 ஹார்வி தொழிற்சாலை வேலைநிறுத்த போராட்டத்தில் வந்து ஈடுபட்டிருப்பார். 1918 ஹார்வி தொழிற்சாலை வேலைநிறுத்த போராட்டத்தில் வந்து ஈடுபட்டிருப்பார். மதுரையை சேர்ந்தவர். அதனால வந்து பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து தொழிலாளர் தோழர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா. ஸோ பெரியார் மற்றும் காமராஜருக்கு இடையே இணைப்பு பாலமாக செயல்பட்டவர் யார் அப்படின்னா வரதராஜுலு அவர்கள். ஸோ இவருடைய பத்திரிகைன்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு அப்படிங்கிற பத்திரிகை. அந்த பத்திரிகை வந்து பென்லாண்ட் எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு சர்ச்சைமிக்க ஒரு தலையங்கத்திற்காக அந்த பத்திரிகை வந்து தடை செய்யப்பட்டது சரிங்களா. அதுக்கப்புறம் 1916 பிரபஞ்சமித்திரன் அப்படிங்கிற பத்திரிகை. 1938 இந்தியன் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையை வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வரதராஜுலு அவர்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் 19 மற்றும் 20ஆம் நூற்றாண்டுகளில் தமிழ்நாட்டில் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் நம்ம வந்து இன்னைக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா தொழிலாளர் நலன் சார்ந்த இயக்கங்கள் வந்து பார்த்தோம் சரிங்களா. ஸோ இனி வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா பெண்கள் சார்ந்த சீர்திருத்த இயக்கங்களும் தமிழ் மொழி சீர்திருத்த இயக்கங்கள் மட்டும் பார்க்கணும். ஸோ அது வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம விஆர் டிஎன்பிஎஸ்சி ஆன்லைன் அகாடமிக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து இதை வந்து ஷேர் பண்ணுங்க சரிங்களா. ஸோ நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட் டு எவ்ரி ஒன். தேங்க்யூ.